சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதை இப்போ பேங்க் லாக்கர்ல வச்சிருக்கிறதா சொன்னீங்கல்ல, அந்த பணத்தையும் நகையும் வச்சு மேலும் பணம் தேவைப்பட்டா உங்க பேங்க்ல லோனை போட்டு இந்த வீட்டை உங்க பேர்லயே வாங்கிக்கிட்டா நாங்களும் இந்த வீட்டை காலி பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இப்ப குடுக்கற இதே வாடகையை உங்களுக்கு கொடுத்துறோம். நீங்க அதை வச்சு லோன் கட்டிக்கலாம் மாப்ள. அது மட்டும் இல்ல மாப்ள, இந்த வீட்டை வாங்கின மாதிரியும் இருக்குன்னு தோணுச்சு. ஆனா முடிவு உங்க முடிவுதான் மாப்ள. நாளைக்கு இந்த வீட்டை காலி பண்ணா சம்பந்தி அம்மாவுக்கும் இது வாடகை வீடுன்னு தெரிஞ்சு போயிரும். நிஜமாவே இந்த வீடு 80 லட்சம் ரூபாய்க்கு போகுமாமா? அவர் ஏதோ கஷ்டத்துக்கு 60 லட்சம் ரூபாய்க்கு விக்கிறாரு. இத வாங்கினா நமக்கு கண்டிப்பா ப்ராஃபிட்டா தான் இருக்கும். ஆமா மாமா, அத்தை கிட்டயும் இப்போதைக்கு என்ன வேணா சொல்லி சமாளிச்சுக்கலாம். என்ன மாப்ள யோசிக்கிறீங்க? உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேணாம். நாங்க உங்களை கட்டாயப்படுத்தல. நான் கேட்டது தப்புன்னா மன்னிச்சிருங்க மாப்ள. என்ன மன்னிச்சிருங்க, அது என்னால முடியாது. ஏன் மாப்பிள்ள அப்படி சொல்றீங்க? அத்த, நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு உண்மையை மறைச்சிட்டேன் அத்த. மகா சொல்ற மாதிரி உண்மையை மறைக்க மறைக்க தப்பு மேல தப்பு தான் நடந்துட்டு இருக்கு. அதனால நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். அந்த அந்த பணமும் அந்த நகையும் ரெண்டுமே ஒரிஜினல் கிடையாது. டூப்ளிகேட் தான். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமாத்த, அவ்வளோ நகைக்கும் பணத்துக்கும் நான் மட்டும் எங்கத்த போவேன். ஆனா மனசுக்குள்ள இந்த கல்யாணம் எப்படியாவது நடந்துடணுங்கிற ஆசை. அதனால என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி டம்மி நோட்டையும் டம்மி நகையும் ஒரு சினிமா கம்பெனிலேருந்து ரெடி பண்ண. இந்த விஷயத்தை நான் உங்க எல்லார்கிட்டையும் மறைச்சிருக்க கூடாதுதான். ஆனா எங்க பயத்துல நீங்களே உளறி இந்த கல்யாணத்தை நிறுத்துருவீங்களோன்னு நான் சொல்லாம விட்டேன். ஆனா நேரம் வரும்போது உங்ககிட்ட சொல்லாம தான் இருந்தேன். ஆனா அந்த நேரம் இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னை மன்னிச்சிருங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு தப்பான நம்பிக்கையை நானே வளர்த்து விட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப அருமையான காரியத்தை பண்ணி வச்சிருக்கீங்க. கேட்கும் போதே உடம்பெல்லாம் சிலுக்குது. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. எவ்வளவு பொய் பித்தலாட்டம் பண்ணிருக்கீங்க. அப்படி எதுக்காக இந்த கல்யாணம் நடக்கணும் சொல்லுங்க. கேட்டா உன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு,
எல்லாத்தையும் ஒத்துக்கிட்ட உன்னோட நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வேற சொல்லுவீங்க. நேர்மையான மனைவி அமையணும்னு ஆசைப்படுறவங்க முதல்ல அவங்க நேர்மையா இருக்கணும். நாளைக்கு இந்த உண்மை தெரிஞ்சு நீங்க சொன்ன பொய்க்கெல்லாம் பழிய நாங்க ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏதோ பொய் சொல்லிட்டாங்கங்கிற ஒரு சின்ன குற்றச்சாட்டு தான் இருக்கும். ஆனா இப்ப நீங்க பண்ணிருக்கிறது பெரிய குற்றங்க. இந்த ஃப்ராட் தனெல்லாம் நாங்க பண்ணல, உங்க பையன் தான் பண்ணிருக்காருன்னு சொன்னா உங்க அம்மா ஏத்துப்பாங்களா? எல்லா தப்பையும் நீங்க பண்ணிட்டு எதுக்காக மொத்த பழியையும் என் புள்ள மேல போடுறீங்கன்னு கேட்க மாட்டாங்க. இல்லம்மா, எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன்னு நீங்களே சொன்னாலும் இவங்களுக்காக நீ ஏன்டா பழிய சுமக்கிற, இதுங்க மொத்தமும் ஏமாத்திர குடும்பம் எங்களுக்கு காரி துப்ப மாட்டாங்க. மகா, நீங்க நான் எதுவும் பேசாதீங்க. இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அத்தை வந்துருவாங்கல்ல. இப்ப மறைச்சீங்களே, அந்த தப்பையும் சேர்த்து அத்தை கிட்ட சொல்றீங்க. அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையே முடிஞ்சு போன கூட பரவாயில்ல, நீங்க சொல்லிதான் ஆகணும். அம்மா, அத்தையும் மாமாவும் வந்துட்டு இருக்காங்க. அக்கா வர எல்லா உண்மையும் சொல்லிடுவேன்னு சொல்றா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆமாமா, அக்காக்கு நீயாவது எடுத்து சொல்லுமா. அக்கா டென்ஷன், அவங்களை ஏதாவது பேசிட போறாங்க. இங்க பாரு மகா, உன் அத்தையும் மாமாவும் வராங்க. அவங்க கிட்ட எக்காரணத்தை கொண்டும் எதையும் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? இதுக்கு மேல மறைக்க என்ன இருக்கு? ஒன்னா அவர் சொல்லணும், இல்லனா நான் சொல்லுவேன். மாப்பிள்ளை தான் நேரம் பார்த்து பக்குவமா சொல்றேங்கிறாருல.